நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30 கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம். உயர்வான சிந்தனையுடன் எப்போதும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. ஞானக்காரகன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதாவது ஜென்ம ராசிக்குள் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரத்தினால பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். அடைபடாமல் இருந்த கடன்கள் அடைக்கும் நிலை உண்டாகும். மனதில் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகப் போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் என்ற கனவுலாம் நனவாகும். உறவினர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். என்றாலும் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சூரியன், கேது சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நன்மையை உண்டாக்கும். வரவு செலவிலும் திட்டமிட்டு செயல்படுறது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக நீங்கள் எடுத்து படிக்கணும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். பரிகாரம் தில்லை நடராஜரை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூசம். நினைத்ததை சாதிக்கிறதில் எப்போதும் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரய குருவின் பார்வை கிடைக்கிறதுனால முடங்கி கிடந்த உங்கள் முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும். எதை எடுத்தாலும் பிரச்சனை, நெருக்கடி, அவமானம், தோல்வி என்றிருந்த நிலை இப்போது மாறப்போகுதுங்க. திடீர் வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டுங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்பு, வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றமடையும். எதிர்ப்பாளினரால் ஆதாயம் கூடும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கணவரின் உடல்நிலை சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது ஆயில்யம். புத்தி சாதுரியமும் தெளிவான சிந்தனையும் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றமான மாதம்தான். செப்டம்பர் 12 வரை புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. பொருளாதார நிலை உயரப்போகுது. வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். சேமிப்புலாம் அதிகரிக்க போகுது. அனைத்திலும் திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. அதன் வழியாக உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகுது. தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சூரியன், கேது சஞ்சரிக்கிறதுனால 3ஆம் இட செவ்வாயால் நெருக்கடிகள் யாவும் விலகப் போகுது. துணிச்சலாக செயல்பட போகிறீங்க. எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக போகுது.
தேவையான நேரத்தில் சகோதரர்களின் உதவி கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் கூட உங்கள் நலனில் அக்கறை கொள்வாங்க. தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். திடீரென சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் தேடி வரும். இடம், வீடு, வாகனம் என்ற வகையில் சுப செலவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக திட்டமிடுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகப் போகுது. வரவேண்டிய பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாதம் முழுவதும் குடும்பத்தினரின் ஆலோசனைகள் ஏற்கிறதும், முக்கியமான விஷயங்களில் அவங்கள்ட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறதும் நன்மையை உண்டாக்கும். விவசாயம் லாபம் தரும். வியாபாரம் வளர்ச்சி பெறும். பரிகாரம் கோமதி அம்மனை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் நடந்தேறும்.